ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷா சமையல். இன்றைக்கி வந்து கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் பண்ணலாம். இதுக்கு வந்து ரா ரைஸ் இருக்கு இல்லையா, பச்சரிசி, அதை ஒரு 3 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். கம்ப்ளீட்டாக நான் க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் 1 கப் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன். நான் மிக்சியில் சேர்த்துக்கிறேன். நாலு ஏலக்காயும் இதோட போட்டு தேவையான அளவுக்கு வாட்டர் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அதை அரைச்சிக்கணும். இது கூடவே நான் கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டு அரைச்சிக்கோங்க. நான் ஜாரில் இடம் இல்லாதனால கொஞ்சம் அரைச்சின்னு வந்து அப்புறம் போட்டுக்கிறேன். இப்போது ஒரு வாணலியில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் விட்டுக்கோங்க. தேங்காய் வந்து பல்லாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதை உங்களுக்கு வந்து கடிக்க முடியாதவா, கடிக்க முடியாமல் இருக்கிறவா இருந்தாலும் நீங்கள் தேங்காயை வந்து திருகி போட்டுக்கோங்க. ஆனால் வந்து இப்படி போட்டால் தான் அது நல்லாயிருக்கும். ஏன்னா சாப்பிட்றவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். இதை நல்லாவே ஃப்ரை பண்ணணும். அதாவது ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கணும். செகண்ட் வந்து இந்த கேரளாவில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, இதோட தேங்காய், ஏன்னா அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுறது தேங்காய். இந்த அரிசி அரைக்கும் போது தேங்காயும் ஆட் பண்ணிவிட்டு அதனுடைய வடித்த சாதம் இருக்குது இல்லையா, அதையும் 1/4 கப்பு ஆட் பண்ணிக்கிறாங்க. நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன், வேண்டான்னு. நீங்கள் வேணா அப்படியும் பண்ணிக்கலாம். எந்த அரிசியில் வடித்த சாதமாக இருந்தாலும் ஓகே. அது ஒரு 1/4 கப் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தவொடனே நம்ம இதை எடுத்து இந்த மாவோடு ஆட் பண்ணிக்கலாம். முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 கப் வாட்டர் ஆட். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இந்த டார்க் கலர் வெல்லம் இருந்தால் பெட்டராக இருக்கும். இந்த மாவோட கொஞ்சமாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ளேவரை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்காக தான். அது மாதிரி சமையல் சோடா இருந்தால் அது ஒரு கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம். இந்த வெல்லம் கரைஞ்சா போகிறோம். இதில் நான் அப்படியே வடிகட்டிக்கிறேன். ஏன்னா இதில் மண் ஏதாவது இருக்குங்கிறதுனால தான். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடராக இருந்தது அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் அதை போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் ஆகும். ஒரு 5 நிமிஷம் இந்த மாவை அப்படியே விட்டுடலாம். இங்கே பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். கன்சிஸ்டன்சி வந்து இப்படி இருக்கணும், நீர்க்க. இது 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அடுப்பை இந்த வாண்டியை ஹீட் பண்ணிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. அது லாஸ்ட் வரைக்கும் சிம்மில் தான் இருக்கணும், பொறுமையாக வேகணும். இந்த பார்த்திங்களா, கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். நம்ம சாம்பார்லாம் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. இதுலேருந்து எடுத்து 1/4 கரண்டி அளவுக்கு நான் அதில் விட்டுக்கிறேன். அது சிம்லேயே இருக்கட்டும், அப்படியே தான் வேகணும். வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் கார்த்திகைக்கு.
அகல் விளக்கு நம்ம வாங்குகிறோம் இல்லையா, சாஸ்திரத்துக்கு ஒரு 5ஆவது வாங்குவோம் வருஷம் இல்லையா. அந்த மண் அகல் விளக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு ஓவர் நைட் போட்டுட்டு மார்னிங் எடுத்து நல்லா தொடச்சிட்டு வெயிலில் வைக்கலாம். வெயில் இல்லைன்னா ஃபேன் காற்றுல ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது நல்லது. நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணணும். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் அந்த மண் அகல் விளக்கு இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் நம்ம ஆயில் விட்டு விளக்கேற்றும் போது என்ன ஆகும்னா, அந்த இடமெல்லாம் வந்து அப்படியே லீக் ஆன ஆயில் வந்து அந்த பாட்டமில் வந்து அப்படியே அந்த கீழே வந்து ஃப்ளோரில் இதுவாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, நெயில் பாலிஷ் அல்லது சின்ன டப்பா பெயிண்ட் விற்கிறது இல்லையா, 10 ரூபாய் 20 ரூபாய்க்குலாம் குட்டி டப்பா பெயிண்ட் இருக்கும். அதை வாங்கி அதனுடைய பேக் போர்ஷன் அதான் காமிக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி இடத்துல இது ஃப்ளாட்டாக இருக்கும் மண்ணகலில், அது ஃபுல்லாக அடித்து விட்டுறணும். அப்படி அடித்து விட்டால் அல்லது ஃபுல்லாகவே இப்படி அடித்து விட்டுட்டிங்கன்னா, உள்ளுக்குள்ளே வேண்டியதில்லை, ஃபுல்லாக அப்படி அடித்து விட்டுட்டிங்கன்னா அந்த ஆயில் வந்து லீக் ஆகாமல் இருக்கும் கீழே. அந்த இடமும் நமக்கு சுத்தமாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மேல் போர்ஷன் கொஞ்சம் வேகலை அப்படின்னு தெரிஞ்சால் இதை நம்ம திருப்பி கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். இப்படி தொட்டு பாருங்கள். இது வேகாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஃபியூ மினிட்ஸ் மட்டும் இப்படி திருப்பி போட்டுட்டு அப்புறமா நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா வேகாமல் இருந்ததுன்னா நல்லா இருக்காது இல்லையா, அதுக்கு தான். இது மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து ரொம்ப சின்ன அடுப்பாக நமக்கு, அதாவது லோ ஃப்ளேமில் எரியிற அடுப்பு ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, அதனுடைய ஃப்ளேம் வந்து சிம்பிள்னா இந்தளவு தான் இருக்குது. இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூடாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மூத்தாக இருக்குது. டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம தேங்காயெலாம் போட்டிருக்கனால. இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.